வணக்கம். எக்ஸ்பிரஸ் நியூஸ் வழங்குவதற்காக நான் ராஜலட்சுமி கார்த்திக் மற்றும் நான் மகேஷ். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். அதிமுக ஆட்சியை தொடர்ந்து நிலைநிறுத்த தொண்டர்கள் சபதம் ஏற்க வேண்டும். ஜெயலலிதா பிறந்த நாளையொட்டி விக்கி சசிகலா சிறையில் இருந்தபடி அறிக்கை. ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அறுசுவை உணவுகள் வழங்கவும் கோரிக்கை. அதிமுக அரசை வீழ்த்த நினைத்தால் ஜெயலலிதாவின் ஆன்மா அதனை நிலைநிறுத்தும் என சசிகலா அறிக்கை. மே 12ஆம் தேதி +2 மற்றும் மே 19 SSLC தேர்வு முடிவுகள். தேர்வு நடப்பதற்கு முன்பே தேதியை அறிவித்தார் அமைச்சர் KA செங்கோட்டையன். ஆசிரியர் தகுதி தேர்வு வரும் ஏப்ரல் 29ஆம் தேதியும், பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு வரும் ஏப்ரல் 30ஆம் தேதியும் நடைபெறும் என அறிவிப்பு. பன்றிக் காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கு தமிழக அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும். தமாக தலைவர் JK வாசன் வலியுறுத்தல். தமிழகத்தில் பன்றிக் காய்ச்சல் பாதிப்பினால் பலர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக புகார். நோய் பரவாமல் தடுக்க அனைத்து சுகாதார வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது அரசின் கடமை என JK வாசன் வலியுறுத்தல். சென்னை புறநகர் நகர் ரயிலில் இருந்து தவறி விழுந்து 3 பேர் பலி. பழவந்தாங்கல் பரங்கிமலை இடையே வந்தபோது கூட்டம் மிகுதி காரணமாக ரயிலில் இருந்து 8 பேர் தவறி விழுந்தனர். 2 ரயில் சக்கரத்தில் சிக்கி பலியான நிலையில் மருத்துவமனையில் 1 பலியானார். பரங்கிமலை அருகே நிகழ்ந்த விபத்து குறித்து ரயில்வே போலீசார் விசாரணை. புதுக்கோட்டையில் அமைய இருக்கும் ஹைட்ரோ கார்பன் திட்டம் கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால் கொண்டு வரப்பட்டது. மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தகவல். திமுக, அதிமுக ஆகிய 2 கட்சிகளாலும் தமிழகத்திற்கு எந்த நன்மையும் வராது. கோவை விமான நிலையத்தில் பொன் ராதாகிருஷ்ணன் குற்றச்சாட்டு. முதலமைச்சர் பழனிசாமி தனது பதவியை தக்க வைக்க சுகாதாரம், விவசாயம் ஆகிய துறைகளில் கவனம் செலுத்த வேண்டும். மக்கள் ஏற்றுக்கொள்ளாத திட்டங்களை ஒருபோதும் பாஜக செயல்படுத்தாது எனவும் பொன் ராதாகிருஷ்ணன் பேட்டி. தேனி மாவட்டத்தில் உள்ள கேரள எல்லையில் தமிழக வனத்துறையினர் மீது கேரள போலீசார் தாக்குதல். கட்டுப்பாட்டில் கேரள வனத்துறைக்கும் தமிழக வனத்துறையினருக்கும் தனித்தனி சோதனை சாவடிகள் உள்ளன. தமிழக எல்லைப் பகுதியில் கேரள வாகனம் நிறுத்தி வைக்க தமிழக வனத்துறையினர் கண்டனம். இது தொடர்பான விவகாரத்தில் இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம். மோதலில் கேரள போலீசார் தமிழக வனத்துறையினர் மீது தாக்குதல் நடத்தியதாக புகார். புகார் காரணமாக சோதனை சாவடியை மூடிய தமிழக வனத்துறையினர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே லாரி மீது வேன் மோதிய விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் பலி. கடலூரை சேர்ந்த 25க்கும் மேற்பட்டோர் திருச்செந்தூர் சென்றுவிட்டு வீடு திரும்பும் போது விபத்து. திருச்சியில் இருந்து சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த லாரி மீது வேன் மோதியதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் பலி. விபத்தில் வேனில் இருந்த 24 பேர் படுகாயமடைந்ததை தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தாராபுரம் அருகே முறையாக குடிநீர் விநியோகம் செய்யக்கோரி பொதுமக்கள் 300க்கும் மேற்பட்டவர்கள் சாலை மறியல். தாராபுரம் அருகே உள்ள கொளத்துப்பாளையம் பேரூராட்சியில் கடந்த 30 நாட்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என புகார். பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி பொதுமக்கள் சாலை மறியல். தகவல் அறிந்து வந்த போலீசார் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இந்த போராட்டத்தால் கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஈரோடு வெண்டிப்பாளையம் குப்பை கிடங்கு தீப்பிடித்து எரிந்து எழுந்த புகை மூட்டத்தால் பொதுமக்கள் பாதிப்பு. நாள்தோறும் சேகரிக்கப்படும் கழிவுப் பொருட்கள் வெண்டிப்பாளையத்தில் உள்ள குப்பை கிடங்கில் குவிக்கப்படுகின்றன. மக்கும் கழிவுகள், மக்காத கழிவுகள் என பிரித்து வைக்கப்பட்ட கிடங்கில் திடீர் தீ விபத்து. தீ விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் ஈரோடு தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து 3 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். தமிழகத்தில் பல்வேறு நிகழ்வுகளில் உயிரிழந்த 20 நபர்களின் குடும்பங்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு. மேலும் பலியானோரின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவிப்பதாகவும் முதலமைச்சர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியில் இருந்து இந்த நிதி வழங்கப்படும் எனவும் அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் திமுக நடத்திய உண்ணாவிரத போராட்டம் வெற்றி பெற்றுள்ளது. திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின், அதிமுக அரசு அகற்ற தொடர்ந்து போராடுவோம். உளவுத்துறை ஐஜியாக அண்மையில் நியமிக்கப்பட்ட டேவிட்சன் தேவாசீர்வாதம் திடீரென பணியிட மாற்றம். தமிழக அரசு அதிரடி நடவடிக்கை. டேவிட்சன் தேவாசீர்வாதம் 2015ஆம் ஆண்டு ஜூலை மாதம் உளவுத்துறை ஐஜியாக நியமிக்கப்பட்டார். அதன் பிறகு உளவுத்துறை ஐஜியாக சத்தியமூர்த்தி நியமனம் செய்யப்பட்டார். சத்தியமூர்த்தி விடுப்பில் போனதால் உளவுத்துறை ஐஜியாக டேவிட்சன் நியமிக்கப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் அவர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார்.
சிகிச்சை அளித்த புகைப்படங்களை வெளியிட வேண்டாம் என மறைந்த முதல்வர் ஜெயலலிதா எங்களிடம் கேட்டுக்கொண்டார். நீதிமன்றத்தில் அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் விளக்கம். மருத்துவ கவுன்சில் விதிப்படி சம்பந்தப்பட்டவரின் அனுமதி இல்லாமல் சிகிச்சை விவரங்களை வெளியிடக்கூடாது. நீதிபதிகள் முன்னிலையில் அப்பல்லோ வழக்கறிஞர்கள் சார்பாக வாதம். வாதத்தை தொடர்ந்து வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை மார்ச் 13ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. மத்திய அரசின் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிட வேண்டும். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் கிராம மக்கள் 1000க்கும் மேற்பட்டவர்கள் தொடர் போராட்டம். இந்த திட்டத்தால் விவசாயம் அடியோடு அழிந்துவிடும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வேதனை. திட்டம் கைவிடப்படும் வரை போராட்டம் ஓயாது எனவும் விவசாயிகள் திட்டவட்டம். ஒசூர் அருகே ஊருக்குள் புகுந்த காட்டு யானைகளை வனத்துறையினர் காட்டுக்குள் விரட்டியடித்தனர். கர்நாடக மாநிலத்திலிருந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு 60க்கும் மேற்பட்ட யானைகள் தேன்கனி கோட்டை வழியாக கோடூர் வனப்பகுதிக்குள் புகுந்தன. பகல் நேரங்களில் வனப்பகுதியில் இருந்த யானைகள் இரவில் அருகே இருக்கும் கிராமத்திற்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருவதாக புகார். யானைகள் மட்டும் வனப்பகுதிக்குள் செல்லாமல் விளைநிலங்களிலேயே முகாமிட்டுள்ளதால் விவசாயிகள் அச்சம். சம்பவ இடத்திற்கு வந்து நீண்ட நேரம் போராடி காட்டு யானைகளை வனத்துறையினர் காட்டுக்குள் விரட்டினர். முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீதான சொத்து குவிப்பு வழக்கின் விசாரணை அடுத்த மாதம் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக முன்னாள் அமைச்சருமான பொன்முடி உள்ளிட்டோர் மீது 2002ஆம் ஆண்டு வழக்கு பதிவு. விழுப்புரம் ஊழல் தடுப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்காக பொன்முடி ஆஜரானார். வழக்கை விசாரித்த நீதிபதி சுபா வழக்கு விசாரணையை 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். ஈரோட்டில் நடைபெற்ற போலியோ சொட்டு மருந்து விழிப்புணர்வு பேரணி. 50க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்பு. வஉசி மைதானத்தில் இருந்து தொடங்கிய இந்த பேரணி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று சிஎஸ்ஐ பள்ளி மைதானத்தில் நிறைவடைந்தது. குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள முத்தநாயக்கன்பட்டி நத்தக்காட்டு மாரியம்மன் கோவிலில் மாசி திருவிழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நேர்த்திக்கடன்கள் செலுத்தி வழிபாடு. அக்னி கரகம், பூக்கரகம், அலகு குத்துதல், தேர் இழுத்தல், தேங்காய் வண்டி இழுத்தல் போன்ற நேர்த்திக்கடன்களை பக்தர்கள் செலுத்தினர். விழாவின் போது கரகாட்டம், கும்மியாட்டம், மயிலாட்டம், குறவன் குரத்தியாட்டம், தப்பாட்டம் போன்றவைகளும் கோலாகலமாக நடைபெற்றன. திருவிழாவின் ஒரு பகுதியாக வானவேடிக்கை நிகழ்ச்சிகளும் பார்வையாளர்களை கவர்ந்தன. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே ஆழ்துளை கிணறுகள் போட்டு தண்ணீர் திருட்டு. 7 லாரிகளை பொதுமக்கள் சிறைப்பிடித்து போராட்டம். நாள் ஒன்றுக்கு 765 லாரிகள் மூலம் தண்ணீர் உறிஞ்சப்படுவதாக வேதனை. நிலத்தடி நீர் மட்டம் வேகமாக குறைவதால் விவசாய தொழில் அழியும் தருவாயில் உள்ளதாக புகார். தண்ணீர் திருடப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கிராம மக்கள் கோரிக்கை. அத்திப்பட்டு வள்ளூர் அனல்மின் நிலையங்களில் கொதிகலன் பழுதடைந்ததால் 1310 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிப்பு. தூத்துக்குடி அனல் மின் நிலையத்திலும் 3 அலகுகளில் 630 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிப்பு. அனல் மின் நிலையங்களில் மின் உற்பத்தி பாதிப்பால் மின்சாரம் விநியோகிப்பதில் சிரமம். பல பகுதிகளில் மின்வெட்டு அமல்படுத்தப்படும் என்றும் எதிர்பார்ப்பு. புதுச்சேரியில் கடலில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் கடலில் மூழ்கி 2 மீனவர்கள் உயிரிழப்பு. ஈரப்பாளையத்தைச் சேர்ந்த தங்கராஜ், சக்திவேல் என்ற 2 மீனவர்கள் நேற்று முன்தினம் ஃபைபர் படகில் மீன்பிடிக்க சென்றனர். மீனவர்கள் திரும்பாததால் அவர்களை தேடும் பணியில் கடலோர காவல் படையினர் தீவிரம். அனுமந்தை கடலில் மிதந்த மீனவர்களின் உடல்களை போலீசார் மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். வறட்சியால் காய்ந்து போன நெற்பயிர்களுக்கு உரிய காப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும். நெல்லை மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை. திருவேங்கடம் வட்டார பகுதிகளில் கடுமையான வறட்சி நிலவுவதால் நெற்பயிர்கள் கருகுவதாக விவசாயிகள் வேதனை. கருகும் பயிர்களை கால்நடைகளுக்கு உணவாக போடும் நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளதாக புகார். திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் மகா சிவராத்திரியையொட்டி 20ஆம் ஆண்டு நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி தொடக்கம். இந்த நிகழ்ச்சியில் சென்னை, மும்பை, பெங்களூர், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் நாட்டிய கலைஞர்கள் பங்கேற்பு. நடன கலைஞர் மஞ்சு பார்க்கவல் தலைமையில் குச்சிப்புடி நடனத்துடன் விழா தொடக்கம். 26ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியில் தினமும் மாலை 6 மணி முதல் இரவு 10:30 மணி வரை நடைபெறும் என அறிவிப்பு. செங்கல்பட்டு நகரில் பல்வேறு இடங்களில் வெறிநாய்கள் தொல்லை. வெறிநாய்கள் கடித்ததில் இதுவரை 52 பேர் மருத்துவமனையில் அனுமதி. செங்கல்பட்டு நகராட்சி நிர்வாகம் சார்பில் கடந்த 6 ஆண்டுகளாக நாய்கள் பிடிக்கப்படவில்லை எனவும் தகவல். பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு வெறிநாய்களை பிடிக்க நகராட்சி நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தல். தஞ்சையில் சுமார் 500க்கும் மேற்பட்ட நாடக கலைஞர்கள் பங்கு பெறும் தென்னிந்திய மக்கள் நாடக விழா.
தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் சார்பில் தென்னிந்திய மக்கள் நாடக விழா தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்தில் நேற்று தொடங்கியது. வரும் 25ஆம் தேதி வரை 4 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த விழாவில் தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்பு. பல மொழிகளில் 28 நாடகங்கள் நடைபெறுவதாக ஒருங்கிணைப்பாளர்கள் அறிவிப்பு. அரங்கத்தில் நாடக விழா குறித்த அரிய புகைப்படங்கள் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்படும் எனவும் தகவல். மன்னார்குடி அருகே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் 1,75,00,000 ரூபாய் முறைகேடு. கூட்டுறவு கடன் சங்கத்தின் செயலாளர் கைது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு செயலாளராக பணிபுரிந்த சண்முகம் மற்றும் தஞ்சை மத்திய கூட்டுறவு வங்கியை சேர்ந்த வினோதகன் பல முறைகேடுகளில் ஈடுபட்டதாக புகார். விவசாயிகள் கட்டிய கடன் தொகைகளை முறைகேடாக கையாடல் செய்த குற்றச்சாட்டின் பேரில் கைது. குற்றம் நிரூபமானதை அடுத்து செயலாளர் சண்முகத்தை வணிக குற்ற புலனாய்வு காவல்துறையினர் கைது. தலைமறைவாக உள்ள வினோதனை வேலூர் மாவட்டம் முகுந்தராயபுரம் ரயில்வே இருப்பு பாதையில் 6 மாத பெண் சிசு கண்டெடுப்பு. சென்னையில் இருந்து பெங்களூரு நோக்கி விரைவு ரயில் புறப்பட்டு சென்றதை அடுத்து ரயில் பாதையில் சிசு கண்டெடுப்பு. 6 மாத வளர்ச்சியடைந்த சிசு தொப்புள் கொடி அறுக்கப்பட்டு சடலமாக கண்டெடுக்கப்பட்டதால் அதிர்ச்சி. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். சிதம்பரம் அருகே கொத்தங்குடி ஊராட்சியில் கருவேல மரங்களை அகற்றும் பணிகளை நடிகர் விஷால் தொடங்கி வைத்தார். சிதம்பரம் அடுத்த பிச்சாவரம் பகுதியில் துப்பறிவாளன் படத்தின் படப்பிடிப்பிற்கு நடிகர் விஷால் கலந்து கொண்டார். கொத்தங்குடி ஊராட்சியில் உள்ள நாட்டு கருவேல மரங்களை மாணவர்களுடன் இணைந்து விஷால் அகற்றினார். ஜேசிபி இயந்திரத்தின் மீது ஏறி நின்று கருவேல மரங்களை முழுமையாக அகற்ற வேண்டும் என பொதுமக்களிடம் விஷால் வேண்டுகோள். ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்தினை மத்திய அரசு கைவிட வேண்டும் எனவும் விஷால் வலியுறுத்தல். நெல்லையில் 3 மாவட்ட கல்லூரி அணிகள் பங்கேற்கும் T20 கிரிக்கெட் போட்டிகள் தொடக்கம். 3 நாட்கள் நாக் அவுட் முறையில் நடைபெறும் கிரிக்கெட் தொடரில் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களைச் சேர்ந்து 11 கல்லூரி அணிகள் பங்கேற்பு. முதல் போட்டியில் நெல்லை செயின்ட் ஜான்ஸ் கல்லூரி அணியை எதிர்த்து சேரன் மகாதேவி மனோ கல்லூரி மோதியதில் நெல்லை அணி வெற்றி. கர்நாடக அரசு காவிரி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வலியுறுத்தல். வரும் 14ஆம் தேதி தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தொடர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட போவதாக காவிரி உரிமை மீட்புக் குழு அறிவிப்பு. தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசிய அதன் ஒருங்கிணைப்பாளர் மணியரசன் பேட்டி. காவிரி சமவெளி பகுதியில் மீத்தேன், இயற்கை எரிவாயு எடுப்பதை முற்றிலும் தடை செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தல். உதகையில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான யோகா போட்டியில் 250க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்பு. பல்வேறு வகையான யோகாசனங்களை செய்து அசத்திய மாணவர்களுக்கு மக்கள் பாராட்டு. இடைநிலை கல்வி திட்டத்தின் மூலம் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் அரசு பள்ளி மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்பு. நமஸ்காரம், சக்கராசனம், தனுராசனா உள்ளிட்ட ஆசனங்களை செய்து தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். தலைமை செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் தலைமையில் அனைத்து துறை செயலாளர்கள் கூட்டம். தமிழக சட்டப்பேரவையில் அடுத்த மாதம் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது. அதில் இடம்பெறவுள்ள முக்கிய அம்சங்கள், நிதி ஆதாரங்கள், துறையின் மாதாந்திர செயல்பாடுகள் குறித்து கூட்டத்தில் விவாதம். முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்திட்ட திட்டங்களுக்கான நிதி ஆதாரங்கள், அறிவிப்புகளின் செயல்பாடுகள் குறித்தும் ஆலோசனை. கோவையில் டெங்கு பாதிப்பு குறைந்து வரும் நிலையில் பன்றிக் காய்ச்சல் பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரிப்பு. காய்ச்சல் பாதிப்பு உள்ளவர்கள் உடனடியாக அரசு மருத்துவமனையை நாட கோரிக்கை. கோவை அரசு மருத்துவமனையில் 36 பேர் பன்றிக் காய்ச்சல் அறிகுறியுடன் சிகிச்சை பெற்று வருவதாக புகார். அதில் 8 பேருக்கு பன்றிக் காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல். தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று காய்ச்சல் முற்றிய நிலையிலேயே மக்கள் அரசு மருத்துவமனைக்கு வருவதாகவும் புகார். கோவையில் பன்றிக் காய்ச்சல் அறிகுறியுடன் 19 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அதில் ஒருவர் மட்டுமே பன்றிக் காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல். புதுச்சேரியில் ஆர்ட் அகாடமி சார்பில் நடத்தப்படும் 3வது மகளிர் ஓவிய கண்காட்சி தொடக்கம். புதுச்சேரியில் ஓவியர் மற்றும் சிற்ப கலைஞர்களின் திறமையை ஊக்கப்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் கண்காட்சி நடத்தப்படுகிறது. கல்லூரி மாணவிகள், இல்லத்தரசிகள் வரைந்த 10 சிறந்த ஓவியர்களின் ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. பழுது காரணமாக நிறுத்தப்பட்ட கூடங்குளம் 1வது அணு உலையில் இன்று பிற்பகல் முதல் மின் உற்பத்தி மீண்டும் துவக்கம். கூடங்குளத்தில் தற்போது 2 அணு உலைகள் மூலம் மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. நவம்பர் மாதம் 26ஆம் தேதி அணு உலையில் ஏற்பட்ட பழுது மற்றும் பராமரிப்புகளுக்கான மின் உற்பத்தி நிறுத்தம்.
3 மாதங்களாக பராமரிப்பு மற்றும் பழுது நீக்கும் பணி நடைபெற்று வந்த நிலையில் மின் உற்பத்தி மீண்டும் தொடக்கம். ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி ஓபிஎஸ் அணி சார்பில் நடைபெறும் விழாவிற்கு இடையூறு நடத்த திட்டம். முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி குற்றச்சாட்டு. ஓபிஎஸ் சார்பில் கொண்டாடப்படும் ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவுக்கு காவல்துறை உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும். அசம்பாவித சம்பவங்களை தடுக்கவே பாதுகாப்பு கோரிக்கை என விளக்கம். சமூக வலைதளங்களில் தம்மை பற்றி அவதூறு பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. சென்னை மாநகர ஆணையர் அலுவலகத்தில் MLA-வும் நடிகருமான கருணாஸ் புகார். திட்டமிட்டு தன் மீதும் தனது குடும்பத்தினர் மீதும் சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு. சிலர் தொலைபேசியில் தன்னை தொடர்பு கொண்டு அநாகரிகமாக பேசுவதாகவும் கருணாஸ் புகார். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னை தேர்ந்தெடுத்த தொகுதி மக்களுக்காக பாடுபடுவேன் எனவும் கருணாஸ் பேட்டி. இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவடைந்தன. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.